இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸில் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸில் கமெண்ட்ஸில் எல்லோரும் கேட்டிருக்குது. ஓகேங்களா? கேட்ட சம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். யார் யார் என்ன சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கமெண்ட்ஸில் நான் பார்த்த வர இன்கம் டேக்ஸில் ஒரு 3 பேர் வந்து ஒரு 3 சம் கேட்டிருக்கீங்க. மற்றவங்கலாம் 5th சாப்டரில் ஃபுல்லாக போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நான் ஃபுல்லாகவே போட்டுடுறேன். அண்ட் இந்த 2 வீடியோவாக போட போகிறோம். கமெண்ட்ஸில் கேட்ட இன்கம் டேக்ஸ் சம்ஸ். ஓகேங்களா? பேஜ் 5.128ல் 8th சம் அலவன்ஸில் கேட்டிருக்காங்க. வாசிக்கான்னு ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் போட போகிறேன். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 5.135ல் 32 சம் அண்ட் பேஜ் நம்பர் 5.144ல் 15th சம் கேட்டிருக்காங்க. பிரியான்னு ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 5.156ல் 76th சம் அண்ட் 77, 78, 79 அக்ஷா கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த பேஜ் நம்பர் 5.156ல் இருக்க சம்ஸ் எல்லாமே போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பேஜில் இருக்க சம்ஸ் வந்து 76 இருக்குது அண்ட் 77, 78, 79 இருக்குது. ஸோ அவங்களுக்காக இந்த எல்லா சம்மே போடுறோம். ஸோ இவங்க 3 பேர் கேட்டிருக்காங்க இன்கம் டேக்ஸில். ஸோ இந்த இன்கம் டேக்ஸில் இவங்க கேட்ட சம்ஸ் வந்து நான் 2 வீடியோவாக போட்டுடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் வீடியோவில் இந்த சம் ஃபஸ்ட்டு 2 பேர் கேட்டது போட முடிஞ்சா அதில் போட்டுட்டு தேர்ட் இது வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் என்னென்ன சம்ஸ், என்ன டவுட், என்ன வேணுமோ கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இந்த இதில் நான் இன்கம் டேக்ஸ் போட போகிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் காஸ்ட் அக்கௌண்டிங் இதே மாதிரி யார் என்னென்ன கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்காக தனியாக வீடியோஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து யார் என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்னு கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்ட சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து பேஜ் நம்பர் 5.128ல் 8th அலவன்சஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சம் போடுறேன். பாருங்கள், சம் நம்பர் 8 அவங்க அலவன்சஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 5.128 நீங்கள் கேட்டிருக்க சம்மு. இந்த சம்மில் பார்க்கலாமா? டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2024-25 த ஃபாலோயிங் அலவன்சஸ் ஆர் கிவன் டு மிஸ்டர் ஒய் பை த எம்ப்ளாயர் கம்பெனி. ஓகேங்களா? இதில் வந்து பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் டாக்ஸபிள் அலவன்ஸ் நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மேட் வந்து புக்குக்கு முன்னாடி இருக்குது. நான் இருந்தாலும் நோட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபார்மேட் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும், பார்ஷியலி எக்ஸாம்டட் அலவன்சஸ்னு. ஸோ அந்த அலவன்சஸ்லாம் கொடுத்து அதில் எவ்வளோ எக்ஸாம்ஷன் பண்ணணும் அப்படி ஒரு ஃபார்மேட்டே இருக்குது. இது நீங்கள் தான் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணணும்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு போட்டுக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எவ்வளோ இருக்குது? 16,000 இருக்குது. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸில் வந்து நம்மளுக்கு எதுவுமே வராது. ஓகேங்களா? இப்போது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கா? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸில் நம்ம ஃபார்மேட் பாருங்கள். இங்கே இருக்குது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 3,200 per monthன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3,200 × 12 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும். ஓகேங்களா? 16,000 வருமா? ஆனால் கொஷின்ல கொடுத்துருக்காங்க 16,000. அப்போ அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. ஸோ அதை அப்படியே நம்ம போட்டுப்போம். ஓகேவா? ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகிடுச்சு அந்த அமௌண்ட்டு. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் என்ன இருக்குது? 8,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 8,000 நம்ம எழுதிப்போம். ஓகேவா? ட்ரைபல் ஏரியா அலவன்சஸில் என்ன சொல்லியிருக்காங்க? 200 per monthன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 200 per monthனா 200 × 12 பண்ணுவீங்களா? 200 × 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 2,400 வரும். ஓகேங்களா? 200 × 12னா உங்களுக்கு 2,400 வரும். இப்போ இந்த 2,400 இந்த ட்ரைபல் ஏரியா அலவன்சஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இல்லை, கொடுத்துருக்காங்களா? 2,400. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எப்படி பார்த்தோம்? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் 16,000 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்மேட் என்னது? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸில் 3,200 per month. இது 2 per month × 3,200 × 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே 16,000 வந்துடுது. ஸோ அது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். செகண்ட் ஒன்ல என்னது? 8,000 இருக்குது. ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 200 per month. 200 × 12 பண்ணால் 2,400 வரும். ஆனால் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000. அதனால இந்த மாதிரி வரது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைபல் ஏரியா அலவன்ஸு 8,000 போட்டுப்பீங்க. 2,400 அந்த எக்ஸாம்ஷனு × 12 அதனால் மைனஸ் எக்ஸாம்ஷனால -200 per month. இது நம்மளே கால்குலேட் பண்ணணும் ஃபார்மேட் படி. ஸோ 2,400 வரும். அப்போ 8,000லேருந்து 2,400 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,600 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபார் 3 of his children. 3 of his children at 90 per month per childக்கு. ஓகேங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,240 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம நார்மலாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் என்ன இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு ஃபார்மெட்டில் 100 per month, புரியுங்களா? 100 per month பர் சைல்டு மேக்ஸிமம் 2 children கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த இது இங்கே இல்லை. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 90 per month பர் சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? 100 per month பர் சைல்டு மேக்ஸிமம் 2 children இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? 3 children இருக்குது. ஸோ இது வந்து அந்த இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 90 per monthன்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ 90 × 12 டேரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 90 × 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1080 வரும். ஓகேவா? ஏன்னா அவங்களோட லிமிட் என்ன அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் 2 children. ஆனால் நம்மக்கிட்ட 3 children இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை நம்ம புரிஞ்சுதான் போடணும். அடுத்து வந்து ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஃபார் 2 children கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் ஒய் டாட்டருக்கு 250 per month கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் ஒய் எல்டர் சனுக்கு 500 per month 6000 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 9000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேங்களா? இதில் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு வந்து இப்போ ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள். ஹாஸ்டல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 per month பர் சைல்டு மேக்ஸிமம் 2 children கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே மேக்ஸிமம் கரெக்டாக 2 children இருக்காங்களா? மிஸ்டர் ஒய் எல்டர் சன், மிஸ்டர் ஒய்யோட டாட்டர், மிஸ்டர் ஒய்யோட எல்டர் சன். ஓகேங்களா? 2 children இருக்காங்க கரெக்டாக. 300 per month பர் சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இது வந்து கரெக்டாக இருக்கா? ஏன்னா 2 children இருக்காங்க. இதில் போன இதில் வந்து 3 சொல்லியிருந்தாங்க, அதனால அது அப்ளிகபிள் ஆகாது, அப்படியே போட்டுருவோம். இதில் வந்து மேக்ஸிமம் 2 children தான் நம்மளுக்கு ஃபார்மேட்டே. ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 300 per month பர் சைல்டு மேக்ஸிமம் 2 children. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இருக்குல்ல இந்த 500 இருக்கா, எல்டர் சன் 500 இருக்கா, இந்த 2 மேக்ஸிமம் இதை ரெண்டாவது இவங்க தானே. ஸோ அதனால இந்த 500லேருந்து 300 மைனஸ் பண்ணணும். அந்த 300 per month பர் சைல்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது? 200. அந்த 200ல் ஏன்னா அங்கே பர் மந்த்னு கொடுத்துருந்தாங்க, per month 300 per month per childனா, அதனால் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு 12 கால்குலேட் பண்ணி 2400 போடணும். ஓகேவா? 500 வந்து நம்ம இது போடுறோம், மேக்ஸிமம் 2 children. ஸோ அந்த மேக்ஸிமமில் இருக்க 2 children செகண்ட் சில்ட்ரன் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 500 இருந்து 300 அலவன்ஸ் அந்த எக்ஸம்ஷன் மைனஸ் பண்ணணுமா, மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 12. ஏன்னா அந்த ஃபார்மேட்டில் 12ன்னு கொடுத்துருக்காங்க அந்த பர் மந்த் பர் சைல்டுன்னு. ஸோ இன்ட்டு 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2400 வரும். ஓகேவா? அடுத்து வந்து ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ் இன் தி கோர்ஸ் ஆஃப் ரன்னிங் ஆஃப் சச் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakh கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நீ பாருங்கள், ரன்னிங் அலவன்சஸ் 70% ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்ட். ஓகேங்களா? ஆர் 10,000 per month வெல் இஸ் எக்ஸம்டட் விச் எவர் இஸ் லீஸ்ட். ஓகேவா? வெல்னா ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 70% ஆஃப் அமௌண்ட் ரிசீவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 lakh இருக்கா, 1 lakhல 70%னா எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 70,000 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர் 10,000 per month விச் எவர் இஸ் லீஸ்ட் இஸ் எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10,000 per month. அப்போ அதுக்கு கீழே 10,000 × 12 போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு 70%, அப்புறம் 10,000 per month வெல் இஸ் எக்ஸ்பென்டட், அதாவது 10,000 per month இந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட் இந்த ரெண்டில் எது விச் எவர் லீஸ்ட்டாக இருக்கோ அதை எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000 × per month எவ்வளோ? 12. ஸோ 12 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1,20,000 வருது. இதில் எந்த அமௌண்ட்டு சின்னது? இதுதான் சின்னது, விச் எவர் லீஸ்ட் 70,000. ஸோ அந்த 70,000 என்ன பண்ணணும்னா, கொஷினில் இருக்க 1 lakh இருக்கா, இந்த 1 lakhல இந்த 70,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30,000 வரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. 16,000, 5,600, 1,080, 2,400, 30,000 இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 55,080 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இந்த 8th சம். இந்த 8th சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், எந்த சம் வேணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.